வணக்கம். கீதா டிவி அண்ட் சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு கோவை மக்களே, இந்த அண்ணாமலை மாதிரி வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்காதீர்கள். நீங்கள் செய்த ஒரு தவறு 2021 அசம்பிளி எலெக்ஷனில் நான் எவ்வளவோ நான் மன்றாடினேன் உங்களுக்கு. அந்த வானதி ஸ்ரீனிவாசன் என்ற ஒரு ஊழல் அரசிக்கு ஓட் போடாதீர்கள் என்று. அன்றைக்கு வானதி எம்எல்ஏ கேஸை போட்டு இந்த மிரட்டல் புரட்டலெல்லாம் பார்த்தாங்க. அதே மாதிரி இந்த திமுக காரர்கள் அவர்களும் இந்த அரசியல் கட்சியில் இருக்கும் எல்லோருமே அவர்கள் கை கோர்த்து உள்ளார ஒரு ரூமில் நல்லா சந்தோஷமாக தான் இருப்பார்கள். ஆனால் மக்களே உசுப்பேற்றிவார்கள். என்னென்றால் என்னவோ பெரிய அவங்களாம் விரோதிகள் மாதிரி, ஆனால் உள்ளூர் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஆன்டிசிபேட்ரி பெயில் அப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைத்துருச்சு. ஆனால் அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போய் அந்த நார்ம்ஸை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த பிபி டிஎம்கேயில் இருக்கும் பிபி அப்படியே vociferously வாஸ் அப்போசிங் மை பெயில் கண்டிஷன் ரிலாக்ஸேஷன். அப்போது இவர்களெல்லாம் கை கோர்த்து கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். மக்களே விழித்து கொள்ளுங்கள். இந்த ஊழல்வாதிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு இந்த ஓட் என்ற ஒரு துருப்புச்சீட்டு ரொம்ப முக்கியமானது. நீங்கள் அவசரப்பட்டு எமோஷ்னலாக இந்த அயோக்கியர்களுக்கு ஓட் போடாதீர்கள். இவர்கள் எல்லோருமே ஊழல்வாதிகள். இந்த அண்ணாமலை பேசுவது இப்போவே இந்த சின்ன வயசில் இவ்வளோ ஆரகன்ஸ், இவ்வளோ ஒரு அகம்பாவம் திமிர் இருந்தால் இவங்கெல்லாம் என்ன ஆவாங்க? இன்னும் கொஞ்சம் ஒரு கிந்திரி ஆயிட்டா. இப்போவே இவ்வளோ பெரிய ஊழல் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு டொனேஷன்ஸ், எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்கிட்டையும் டொனேஷன்ஸு மிரட்டி வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆகிய மக்களாகிய நீங்கள் யோசித்து சிந்தித்து ஓட் போடுங்க. ஏன்னா ஒரு ஐஐஎம்மில் படிச்சுட்டு ஒரு பிடெக் பண்ணிவிட்டு இவன் ஒரு உருப்படியாக ஒரு நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு கூட தெரியாட்டி இவனுங்கெல்லாம் நாட்டுக்கு என்ன செய்ய போகிறாங்க? பெரிய இங்கிலீஷில் பேசிட்டு பெரிய தத்துவ ஞானிகள் மாதிரி தத்துவத்தை பேசிட்டா மட்டும் இவங்கெல்லாம் யோகிய சிகாமணிகள் கிடையாது. இவர்கள் எல்லோருமே 98% ஆஃப் ஆல் தீஸ் பாலிட்டிஷியன்ஸ் அரசியலுக்கு வருதே நாட்டையும் ஏமாற்றுவதற்கு, கொள்ளையடிக்கிறதுக்கு. ஆகிய மக்கள் நீங்கள் தான் சிந்திச்சு இந்த மாதிரி ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்காதீர்கள். ஏனென்றால் அது திருப்பி உங்களே தான் குடையும். கோவை மக்களே, அந்த வானதி ஸ்ரீனிவாசனும் அவங்க தம்பி அவங்க புருஷன் எல்லாம் சேர்ந்து பேங்க்ஸ், நேஷ்னலைஸ் பேங்க்ஸ் 750 கோடிக்கு கொள்ளையடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அண்ணாமலை இந்த ஆருத்ரா கோல்டு, இந்த நிறைய அயோக்கியத்தனம் பண்ண எல்லாத்துக்கிட்டையும் பணத்தை வாங்கி தான் சம்பாதிச்சுட்டு ஊரை ஏமாற்றி கொண்டு என்னமோ பெரிய தான் ஒரு யோகிய சிகாமணி மாதிரி ஒரு போர்ட்ரேயல் பிக்சர் கொடுக்குறான். ஆனால் நம்பர் 1 ஃப்ராட், நம்பர் 1 ஊழல்வாதி. நீங்கள் யோசித்து சிந்தித்து இந்த மாதிரி வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்காதீர்கள். அதற்கு நீங்கள் நோட்டாக்கு போடுங்க. அப்போ தான் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் புத்தி வரும். எல்லா கட்சியிலையும் மோஸ்ட் ஆஃப் த வேட்பாளர்கள் ஃப்ராடு, ஊழல்வாதிகள் தான். இந்த 10-11 எவ்வளோ வேட்பாளர்கள் இருக்கிறாங்க எனக்கு தெரியாது கோயம்புத்தூரில். அதில் யாரா நல்ல வேட்பாளர் இருக்கிறாரான்னு பாருங்கள். இல்லாட்டி நோட்டா இஸ் த பெஸ்ட் கேண்டிடேட். நன்றி, வணக்கம்.